தின திருநாள், அம்பேத்கர் சட்டம் வகுத்த நாள், மன்னராட்சி மறைந்து மக்களாட்சி மலர்ந்த நாள், எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என பாரதியாரின் கனவு நினைவேறிய பொன்னாள். அனைவருக்கும் இனிய 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 26 77வது குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம். 1950ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் குடியரசு தினத்தை கொண்டாடி வருகிறோம். 100 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற்றோம். விடுதலை கிடைத்தாலும் நமக்கென தனி சட்டங்கள் அப்போது இல்லை. டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையிலான குழு நம் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை வகுக்கிறது. இது ஜனவரி 26 1950ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது. இதனையே நாம் குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம். உலகிலேயே மிக நீளமாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் நம்முடையது. ஒரு சாதாரண மனிதரும் உயர்ந்த பதவியில் அமர முடியும் என்ற அதிகாரத்தை நமக்கு வழங்கியது நம் அரசியலமைப்பு சட்டம். இதை எழுத 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டது. 30 கோடி முகமுடையால் உயிர் மொய்ப்புரை என்றுடையால் என்று போற்றிய என்று பாடிய பாரதியார் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஆகும். குடியரசு என்றால் மக்களாட்சி என்பதன் பொருள். நாம் விரும்பும் தலைவரை நாமே தேர்ந்தெடுப்பது குடியாட்சியாகும். இந்த பொன்னான நிகழ்வுகளில் பல்வேறு இன்னல்களை தடுத்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி, நேதாஜி, வ.உ.சி., கட்டபொம்மன், பாரதியார், வேலுநாச்சியார் போன்ற தியாகிகளை நினைவு கூறும். இந்த நன்னாளில் நம் நாட்டு சட்டங்களை மதிப்போம் என்றும் தூய்மையான மற்றும் வலிமையான இந்தியாவை உருவாக்குவோம் என்றும் உறுதி கூறுகிறோம். உதிரம் சிந்தி பெற்றது நம் சுதந்திரம், உரிமை காப்பது நம் அரசியல் சட்டம். உயிராய் காப்பு நம் தாய் திருநாட்டை, சாதனைகள் பல படைப்போம், நம் பாரத தாயின் புகழை எங்கும் சேர்ப்போம் என்று கூறி பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன்.